ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மேஜர் பார்ட் வந்துட்டு ஹெல்த்து தான். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சப்ஜெக்டில் வாழ்வியல் கல்வி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஹெல்த் சப்ஜெக்டில் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப டீப்பான கண்டென்ட்டு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் இதை ரொம்ப ரொம்ப டீப்பாக இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அண்ட் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி ஹெல்த்தை வந்துட்டு சூப்பராக நல்லா ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுட்டு இருக்கிறதுக்காக ஒரு 5 பில்லர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, 5 பில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய உடல், மனம், ஆன்மா எல்லாமே இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் நல்ல விஷயத்தை நினைக்கிறப்ப அல்லது நான் பாசிட்டிவான விஷயத்தை நினைக்கிறப்ப உண்மையிலுமே உங்கள் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். நெகட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக அதற்கான விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த தாட் அப்படின்றது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தில் ஒரு மேஜரான ஒரு பார்ட் அப்படின்ற விஷயத்தை இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அண்ட் செகண்ட் பில்லர் வந்துட்டு ஃபுட்டுங்க. ஓகே, நம்ம உண்ணக்கூடிய உணவில் உண்மையிலையுமே நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம சாப்பிட்றோமா, இல்லை தேவையில்லாத விஷயங்கள் சாப்பிட்றோமா, நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றோமா, உண்மையிலையுமே அது ஆரோக்கியமான உணவா அப்படின்ற பலவிதமான விஷயங்கள் இந்த ஃபுட்டில் இருக்குது. ஓகே, உண்ணும் உணவு தான் உடலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய உடலுடைய அமைப்பு, வலிமை எல்லாமே அமையும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். தேர்டு பில்லர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க், உழைப்பு. ஓகே, நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையிலையுமே சின்சியராக உழைக்கிறோம் அண்ட் உண்மையிலையுமே ஓகே நம்ம செய்யக்கூடிய வேலையினால் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு உழைப்பு அப்படின்ற விஷயம் நம்ம உடம்புல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஓகே, அளவுக்கு அதிகமாக நம்ம உழைக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக உடல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு நம்ம உள்ளாகிறோம். ஓகே, வேலையே செய்யாமல் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஓகே, ஸோ அதனால் அதை தெளிவாக எப்படி பண்ணுன்றதை நம்ம இதில் பார்த்துடலாம். நாலாவது விஷயம் உறக்கம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உறக்கம் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு மெயின் காரணம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் உறக்கம் அப்படின்ற ஒரு காரணம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலையே வந்துட்டு ஆட்டி படைக்கும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உறக்கம் தேவை, எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த விஷயம் வந்துட்டு உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ 4வது பில்லர் அப்படின்றது ஸ்லீப்புங்க. ஓகே, 5வது விஷயம் என்னென்னா செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம். கணவன் மனைவி, திருமணமான கணவன் மனைவி இருவருக்குமான அந்த தாம்பத்தியன்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியம் இருக்குது. ஓகே, ஆரோக்கியத்தில் இது என்ன சார் பங்கு வகிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ஸோ ஒரு கணவனும் மனைவியும் உடல் ரீதியான அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாம்பத்தியன்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உடல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இயற்கை விதிகளுக்குள்ளேயே வரும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5 விஷயத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ ஃபார்முலா ஆஃப் ஹெல்த்தி லைஃப் அப்படின்றதில் நம்ம இந்த 5 விஷயத்தில் உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு மற்றும் எண்ணம், இந்த 5லையும் ஓகே ரொம்ப அதிகமாகவும் போகாமல் ஓகே டைம், அதாவது அளவு முறை மாறாமல் மற்றும் மீறாமல்னு சொல்லுவாங்க. பொதுவாக அளவு மாற்றி எந்த நேரத்தில் எதை வேணால் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு எந்த நேரத்தில் எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு ஓகே அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. எந்த நேரத்தில் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், இந்த 2 விஷயத்தை கரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா, பசிச்சுதுன்னா சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும், பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும், டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம்னா ஓகே பசி எடுக்காமல் சாப்பிட்டால் கண்டிப்பாக உடலில் பாதிப்பு வரும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி அந்த 5 விஷயத்தில் தாட்ஸில் அளவு முறை மாறக்கூடாது. ஸோ அதே மாதிரி உடல் என்ன சொல்கிறதுனா உழைப்பில் மாறக்கூடாது. ஸோ அதே மாதிரி எண்ணத்தில் மாறக்கூடாது. ஸோ சாம்பத்தியத்தில் மாறக்கூடாது. இந்த 5 டாப்பிக்லேயுமே கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளவு வேணும், ஓகே எப்போ வேணும், இந்த 2 விஷயத்தில் கிளியர் ஆனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை நம்ம வாழ முடியுன்றதை பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நிறைய விஷயம், இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கிரியேட் யுவர் டெஸ்டினி. நம்ம விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். கடவுள் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதை சரியாக உபயோகப்படுத்துறது நம்ம கையில் இருக்குது. ஸோ கிரியேட் யுவர் டெஸ்டினி. தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.